10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி பவுச் இதெல்லாம் நீ நிறையா செய்வ அப்படின்னு சொன்னால் நான் நம்பியிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விதவிதமாக நான் வந்து எனக்கு நானே நான் டிசைன் பண்ணி நிறைய ப்ளவுஸு என்னோடய டாப் இதெல்லாம் நானே தச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்பையும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே இந்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நடந்தது தான். அதுக்கப்புறம் இன்னொரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து நீ இந்த ப்ளவுஸ் கிளாஸு குர்த்தி கிளாஸு இதெல்லாம் வந்து நீயா கிளாஸ் எடுப்ப அப்படின்னு சொல்லியிருந்தா சத்தியமாக நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் இது எல்லாமே இப்போ பாசிபிள், இது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து எனக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ஸை நான் வெளியே கொண்டு வந்தது தான். எப்பயுமே கான்ஃபிடென்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குள்ளேயும் தன்னம்பிக்கைங்கிறது ஒளிஞ்சிருக்கும். அந்த ஒளிஞ்சிருக்கிற தன்னம்பிக்கையை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், அதுதான் உங்களுடைய பவர் எல்லாமே. ஸோ அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பயுமே இழக்காதீங்க. தன்னம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நாளும் சாதிக்கலாம். ஸோ அதனால் கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஆல் தி பெஸ்ட்.